ஓம் நம சிவாய. அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும், அனைத்து ஜோதிடர்களுக்கும், அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி, நேற்றைய தினம் ஜோதிடத்தில் புகழ்பெற்ற ஜோதிட குருவும் ஜோதிடருமான திரு ஆதித்ய குருஜி அவர்களுடைய யூடியூப் சேனல் வீடியோவில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு ஜாதகத்திற்கு நான் புதிதாக கண்டுபிடித்துள்ள சிஆர்பி என்னும் ஜோதிட முறையின் மூலமாக பலனை கூற விரும்புகிறேன். ஐயா அவர்கள் நேற்றைய தினம் 19 வயதில் புற்றுநோய் காரணமாக இறந்த ஒருவரது ஜாதகத்திற்கு அவரது முறையில் பலன் கூறியிருந்தார்கள். அதே போல நான் புதிதாக கண்டுபிடித்துள்ள சிஆர்பி முறையில் அதே ஜாதகத்திற்கு பலனை கூற விரும்புகிறேன். முதல்ல சிஆர்பி மெத்தடை பற்றி சுருக்கமாக ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று கிரக தொடர்புகள், இன்னொன்று புற்றுநோயினால் பாதிக்கப்படும் நபருக்கு உரிய ஜோதிட விதியும். அதே ஜாதகர் அற்பாயுள் என்னும் 32 வயசிற்கு முன்னர் இறப்பதற்கான அற்பாயுள் மரண விதியையும் கூறி இந்த ஜாதகத்தை பார்க்க போகிறோம். இதில் சித்தர்கள் சொல்லியிருக்கிற முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதோடு இல்லாமல் மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு புதுசாக நான் பல ஆய்வுகள் மூலமாக நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை கொண்டு ஆய்வு செய்து உறுதியான பின்னர் இந்த முறையை டெவலப் பண்ணியிருக்கேன். இந்த முறையில் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர். அதுபோல வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இதை அடிப்படையாக கொண்டு தான் சிஆர்பி மெத்தேடு உருவாக்கப்பட்டிருக்கு. மேலும் 2-3 முறைகளில் கிரக தொடர்புகள் ஏற்படுது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இப்போது 19 வயதில் புற்றுநோய் காரணமாக இறந்துவிட்ட இந்த ஆணினுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம். இதில் இருக்கிற பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இதெல்லாமே நேற்றைய தினம் ஐயா திரு ஆதித்ய குருஜி அவர்கள் அவருடைய வீடியோவில் வெளியிட்டது. இந்த ஜாதகர் பிறந்தது 2005 ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 7:08. பிறந்த ஊர் ஈரோடு. இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் மகரம், 3ஆம் இடத்துல ராகு மாந்தி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி, 8ல் சந்திரன், சுக்கிரன், 9ல் குரு, கேது கிரகங்கள் இப்படி இருக்குது. இவருக்கு புற்றுநோய் வருவதற்கான சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் சைடில் இருக்கிற பாக்ஸில் காட்டியிருக்கேன், பாருங்கள். மேலிருந்து கீழே வரைக்கும் 4 விதிகள் இருக்குது. இந்த விதிகள் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு அவர் வாழ்நாளில் நிச்சயமாக புற்றுநோய் வரும். ரூல் 1, 1, 6, 9 தொடர்பு. அதாவது லக்னம், 6ஆம் வீட்டதிபதி, 9ஆம் வீட்டதிபதி, இந்த 3ம் சிஆர்பி மெத்தடர்களை சொல்லியிருக்கிற முறையிலையோ அல்லது சித்தர்கள் சொன்ன முறையிலையோ ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இந்த ஜாதகத்தில் இந்த தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லக்னாதிபதி சனி, 6ஆம் வீட்டு அதிபதி புதன், 9ஆம் வீட்டு அதிபதி புதன். இந்த சனியும் புதனும் கடக ராசியில் ஒரே வீட்டில் இருக்காங்க. அப்போ 1, 6, 9 தொடர்பு ஏற்பட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ரூல் 2, 6 குரு தொடர்பு. இங்கே மகர லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதி புதன் கடகத்தில் இருக்குது, குரு கன்னியில் இருக்குது. நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது புதனுக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படாது.
சிஆர்பி மெத்தடில் சொல்லியிருக்கிற மாதிரி பாருங்க, ஒரு கிரகத்திற்கு உள்ள 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். மேலும் அந்த நட்சத்திரங்களுக்குள் உள்ள கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். இப்போ மகர லக்னத்திற்கு 3ஆம் இடமான மீனத்துல ராகு இருக்கு. ராகு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் சைடில் கட்டியிருக்கேன் பாருங்க, ரேவதி. 6ஆம் வீட்டு அதிபதி புதன் அமர்ந்த நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம் மற்றும் ரேவதி இந்த 2 நட்சத்திரங்களும் புதனுடையது. அதனால ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற புதனை ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ளூ கலரில் புதனை காட்டியிருக்கேன். இது சிஆர்பி மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. இது புதிய முறையான கண்டுபிடிப்பு. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதி புதன் மீனத்துக்கு வந்துடுது. மீனத்துக்கு வந்த புதனை குரு தனது 7ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ 6ஆம் வீட்டு அதிபதிக்கு குரு தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி ரூல் 3, செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு. அதாவது செவ்வாய் சூரியன் குரு இந்த 3 கிரகங்களும் உடைவட்ட நட்சத்திரங்களுக்கு அதிபதிகள். இந்த 3 கிரகங்களும் ஒன்றுடன் ஒன்று முக்கோண விதத்திலேயோ அல்லது நேரடியாகவோ தொடர்பை ஏற்படுத்திக்கணும். இந்த ஜாதகத்தில் இந்த தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செவ்வாய் மேசத்திலிருந்து கடகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குறாரு. அப்போ செவ்வாயும் சூரியனும் கனெக்ட் ஆகிக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். மேலும் குருவோட தொடர்பு வரணும். இப்போ சூரியன் கிரக பாதசாரத்தில் பாருங்க, ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கு. அதே சமயம் ராகு மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். மேலும் அந்த 3 நட்சத்திரங்களில் உள்ள கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியனை மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவோட இடத்துல வச்சு சூரியனை பார்க்கலாம். அதே சமயம் ரேவதியில் இருக்கிற ராகுவை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு, அதாவது கடக ராசிக்கு ராகுவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ மீன ராசிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு பிறகு சூரியன் குருவினுடைய 7ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். அப்போ சூரியன் குரு தொடர்பாக இருக்குன்னு பார்க்க முடியுது. மேலும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகு கடக ராசியில சூரியனுடைய இடமான ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினதுக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வை ராகுக்கு வருது. இப்போ சைடில் இருக்கிற புற்றுநோய் வருவதற்கான இந்த 4 விதிகளும் இருந்த காரணத்தினால இந்த ஜாதகருக்கு புற்றுநோய் வந்திருக்கு. புற்றுநோய் வந்த இந்த ஜாதகர் 25 நாட்களுக்குள் இறந்து விட்டார். அதாவது 19 வயசுல இறந்து விட்டார்னு திரு ஆதித்ய குருஜி அவர்கள் அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சைடில் இருக்கிற 4 விதிகளும் இந்த ஜாதகத்துக்கு மட்டுமில்ல, உலகத்தில் எந்த நாட்டில் பிறந்தவங்களா இருந்தாலும் அந்த ஜாதகர் புற்றுநோயினால் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து வேண்டியதில்லை. அதே சமயம் அந்த ஜாதகர் புற்றுநோயால் இறப்பாரா இல்லை அதிலிருந்து வைத்தியம் பார்த்து நோயிலிருந்து மீண்டு வந்துடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஆயுள் பாவத்தை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த ஜாதகர் 19 வயசுல இறந்துட்டாருன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அதற்கு சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற அற்பாயுள் மரணத்திற்கான விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு சொல்லி இதே ஜாதகத்தில் பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் 32 வயசு அல்லது 33 வயசுக்குள்ள இறப்பதற்கு அற்பாயுள் மரணம்னு சொல்றாங்க. அதற்கு சிஆர்பி மெத்தடில் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து அதிலிருந்து என்னுடைய முறையில் விதிகளை உருவாக்கியிருக்கேன். இது எந்த ஒரு சாஸ்திர நூல்களையும் இருக்காது. அதே சமயம் கிரக தொடர்புகள் அப்படிங்கிற முறையை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கிறதுனால சித்தர்கள் சொன்ன முறையிலையும் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்கும். அதே சமயம் சிஆர்பி மெத்தேடில் சொல்லியிருக்கிற முறையிலையும் கிரக தொடர்புகள் ஏற்படுத்திக்கும். இப்போ புற்றுநோயால் 19 வயசில் இறந்த அந்த ஜாதகருக்கு இந்த விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்குறோம். ரூல் 1 தொடர்பு. இங்கே பாருங்க, ஜாதகர் பிறந்தது மகர லக்னம். லக்னாதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்கு. 8ஆம் வீடு சிம்மம், இதன் அதிபதி சூரியன். அவரும் கடகத்தில் சனியோடவே சேர்ந்திருக்கார். அதாவது 1க்கு அதிபதியும் 8க்கு அதிபதியும் சேர்ந்து இருக்காங்க. ரூல் 2 8, 10 தொடர்பு. மகர லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் போய் இருக்கார். அதனால ரூல் 2 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 3 10, 1 தொடர்பு. சிஆர்பி மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கிறதுல ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டு அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும் அல்லது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படும்
அந்த விதத்தில் 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கு. சுக்கிரன் அமர வீடு கொடுத்த சூரியன் லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கார். மேலும் லக்னாதிபதி சனி அமர இடம் கொடுத்த சந்திரன் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. 2 விதத்தில் இந்த தொடர்பு, அதாவது 1-10 தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 4, 3-8 தொடர்பு. மகர லக்னத்திற்கு 3ஆம் வீட்டு அதிபதி குரு கன்னியில் இருக்கு. 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் கடகத்தில் இருக்கு. நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது 3-8 தொடர்பு ஏற்படலை. சிஆர்பி மெத்தடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ ராகு அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி, சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க ஆயில்யம். ஆயில்யம் ரேவதி இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம். அதனால கடகத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியனை மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவுக்கு பக்கத்தில் சூரியனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அப்போது 8ஆம் வீட்டு அதிபதியான சூரியனை குரு நேரடியாக பார்ப்பதால் 4வது ரூலில் சொன்ன 3-8 தொடர்பு வர்றதை பார்க்க முடியுது. ரூல் 5, 8 சூரியன் தொடர்பு. மகர லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன், அதனால 8ஆம் வீட்டிற்கு சூரியன் தொடர்பு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 6, 8 சந்திரன் தொடர்பு. மகர லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிலேயே சந்திரன் இருக்கு. மேலும் 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சந்திரனோட வீட்டில் இருக்கு, அதாவது கடகத்தில் இருக்கு. அதனால ரூல் 6 பொருந்தி வரதை பார்க்க முடியுது. ரூல் 7, 8 சனி தொடர்பு. மகர லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் சனியோட நேரடியாக சேர்ந்திருக்காரு. ரூல் 8, 8 ராகு தொடர்பு. நார்மலான மெத்தடில் பார்க்கும்போது மகர லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி சூரியன் கடகத்தில் இருக்கு. இங்க இருக்கிற சூரியனுக்கும் மீனத்தில் இருக்கிற ராகுவுக்கும் தொடர்பு இல்லை. அதே சமயம் சிஆர்பி மெத்தடில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும், அல்லது அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் மட்டும் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற சூரியனை ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்பொழுது ராகுவுக்கும் 8ஆம் வீட்டு அதிபதி சூரியனுக்கும் தொடர்பு ஏற்படுறத பார்க்க முடியுது. இப்போது சைடில் இருக்கிற இந்த 8 ரூலும் அற்பாயுளில் மரணமாகும் எந்த ஜாதகராக இருந்தாலும் இந்த விதி பொருந்தி வரும். இதில் இந்த ஜாதகத்திற்காக இந்த விதி உருவாக்கப்பட்டது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து எழுதிய ஜோதிட அமுதம் அப்படிங்கிற நூல் பாகம் 1 மற்றும் பாகம் 2 இதில் இதற்கான பல உதாரண ஜாதகங்களை, அதே சமயம் உண்மையான ஜாதகங்களை எடுத்து ஆய்வு செய்து நூலில் வெளியிட்டிருக்கேன். இது தொடர்பாக ஏதாவது ஐயப்பாடு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எனது தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லது நான் எழுதிய நூல் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி நூலை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஐயா சொல்லும்போது இந்த ஜாதகருடைய தந்தை ஆயில்யம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்தார். அவருக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அஷ்டம சனி வந்ததுனால தான் தந்தை மகனை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய அந்த கருத்திற்கு நான் சற்று மாறுபடுகிறேன். அவரை குறை கூறவில்லை. பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய வாரிசுகள் இறந்து விடுவதற்கு தந்தை மற்றும் தாய் இருவருடைய ஜாதகத்திலும் நான் கண்டுபிடித்த சில விதிகள் இருக்கு. அந்த விதிகள் பொருந்தி வந்தால் மட்டும்தான் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவரது குழந்தைகள் இறந்து விடுவார்கள். அதற்கு உதாரணமாக சுமார் 15க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து எனது ஜோதிட அமுதம் பாகம் 2 நூலில் காட்டியிருக்கேன். அந்த நூலில் இருக்கிற விதியை மட்டும் எடுத்து இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக இப்போ போடுறோம். கொஞ்சம் பாருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிறது இந்த ரூல் சிஆர்பி மெத்தேடுக்கு கட்டுப்பட்டது. பெற்றோர் இருக்கும்போது வாரிசு இறக்கும் ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற 19 வயசு பையனுடைய பெற்றோர் ஜாதகத்தில் இந்த 6 விதிகளும் நிச்சயமாக பொருந்தி வரும். அதாவது தந்தையின் ஜாதகத்திலும் பொருந்தி வரும், தாயாருடைய ஜாதகத்திலையும் பொருந்தி வரும். அந்த இருவரது ஜாதகத்திலையும் இந்த 6 விதிகள், அதாவது 5-8 தொடர்பு, 5-10 தொடர்பு,
5-12 தொடர்பு, 5 ராகு தொடர்பு, 5 மாந்தி தொடர்பு, 1 அல்லது 2 அல்லது 12இல் ராகு அல்லது கேது இருப்பது, இந்த 6 விதிகளும் நிச்சயமாக உறுதியாக துளி கூட சந்தேகம் இல்லாமல் பெற்றோர் ஜாதகத்தில் இருக்கும். அந்த அமைப்பு இருந்த காரணத்தினால தான் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது அவரது மகன் 19 வயசுல புற்றுநோயால் இறந்திருக்காரு. இப்போ இந்த விதி ஐயா திரு ஆதித்ய குருஜி அவர் வெளியிட்டுள்ள ஈரோடை சார்ந்த பையனது தாய் தந்தையருக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் சரி, பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது வாரிசுகள் இறந்துவிட்டால் பெற்றோருடைய ஜாதகத்தில் இந்த விதி நிச்சயமாக இருக்கும். பெற்றோருக்கு அஷ்டம சனி 7.5 சனி நடந்த காரணத்தினால மட்டும்தான் மகன் இறந்துட்டான், மகள் இறந்துட்டாள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இதற்கு உதாரணமாக இந்திரா காந்தி அம்மையாருடைய ஜாதகத்துல இந்த 6 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால தான் 1946 பிறந்த சஞ்சய் காந்தி அவர்கள் விமான விபத்துல தாயார் உயிரோடு இருக்கும்போது மகன் இறந்து விட்டார். அதற்காக இதற்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை எடுத்து பார்க்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கிரகங்கள் தாங்கள் அமர்ந்த நட்சத்திரங்கள் மூலமாகவும் கிரக தொடர்புகள் மூலமாகவும் பலனை கொடுக்குது அப்படிங்கிறத சிஆர்பி மெத்தடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் இந்த ஒரு ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் திரு ஆதித்ய குருஜி அவர்கள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் டெக்சாஸில் பிறந்த ஒரு குழந்தையது ஜாதகத்தை ஆய்வு செய்திருக்காங்க. அதில் என்னுடைய சிஆர்பி மெத்தடில் நான் கண்டுபிடித்துள்ள விதிகள் அந்த குழந்தையது ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.